என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் தன் ஆவியை அடக்காத ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். மதில் இடிந்த பட்டணத்துக்கு ஒப்பா இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பெரிய பட்டணம்தான், ஆனால் மதில் இடிந்து போயிருக்கான். அப்போ அதில் பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எதுவும் வரலாம், யாரும் வரலாம், எப்பயும் போகலாம். பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. தன் ஆவியை அடக்காத மனிதனும் அப்படிப்பட்டவன் தானா. ஆவியை அடக்காதவன் என்ன அர்த்தம்? தன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத மனுஷர்களை குறித்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். சில பேர்லாம் பாருங்கள், கோபம் தலைக்கு ஏறிச்சுன்னா என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோன்னே அவங்களுக்கு தெரியாது. தங்களை கட்டுப்படுத்த அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க தான் தங்கள் ஆவியை கட்டுப்படுத்த அறியாதவர்கள். அப்படிப்பட்டவர்கள் மதில் இடிந்த பட்டணத்துக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் எத்தனை பேர் தங்கள் குடும்பத்தையே தங்களுடைய கட்டுப்பாடற்ற பேச்சினாலும் வார்த்தைகளினாலும் செய்கைகளினாலும் இடித்து போட்டு கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? குடும்பத்தின் பாதுகாப்பை சீர்குலைந்து போகிறது அல்லவா? அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றாற் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை கட்டி அமைக்கப்பட வேண்டும். பாருங்க, எல்லா விதத்திலையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டு இருக்க ஆரம்பியுங்கள். பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க ஆரம்பியுங்கள். நம் ஆவி ஆத்மா சரீரம் முற்றுமுடிய அந்த இடத்துல பரிசுத்தமடைய ஆரம்பிக்கும். பாருங்க, கட்டுப்பாடற்ற எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, கட்டுப்பாடு இல்லாமல் பேசக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆவியை அடக்கத்தக்கதாய் கர்த்தரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, இந்த இடத்துல என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த இடத்துல நான் ரொம்ப கோவப்படுறேன், இந்த இடத்துல எனக்குள்ள ரொம்ப மூர்க்கத்தனம் எழும்புகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து கேட்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களை சீர்படுத்த ஆரம்பிக்கும். தேவ பிரசன்னம் உங்களை சீர்படுத்த ஆரம்பிக்கும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.